ஒரு பையனோ சரி பொண்ணோ சரி அவங்க லவ்வர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு அல்ல பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்றது இப்போ ஒரு பெரிய ஃபேஷனா போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன, அவங்க செத்துருவாங்க. ஆனா அந்த பொண்ணோ பையனோ அந்த பழியை ஏத்துக்கிட்டு இந்த சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண இயலாம ரொம்ப காலமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கலாம், என்னவும் நடந்திருக்கலாம். அது வந்து அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர, வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனா வெளி உலகத்துல என்ன பேசுவாங்கன்னா, அவங்க லவர் மேல தான் தப்பு. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இவ தான் மைண்ட் பண்ணியிருக்கிறா. இவனோ, இவளோ அவங்க தான் மைண்ட் பண்ணியிருக்கிறா. பிரைன் வாஷ் பண்ணியிருக்கிறா. அதனால தான் அவன் வந்து சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க மேலேயே குற்ற உணர்ச்சிய தூண்டிவிட்டு, அவங்கள தப்பான ஒரு மனநிலைக்கு ஆளாக்குறாங்க. அதாவது அந்த கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி ஆளாக்குறாங்க. ஸோ நண்பர்களே, அ சண்டை வரந்தான். லவ்வுன்னு சொன்னா சண்டை வரந்தான். ஆனா அதுக்காக சூசைட் பண்றதுன்றது ஒரு சரியான முடிவு கிடையாது. எதையும் யோசிச்சு செய்யுங்க. சூசைட் பண்ணினவங்க போய் சேர்ந்துருவாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லா பழியும் பேரையும் தங்க மேல சுமத்திக்கிட்டு குற்ற உணர்ச்சியோட காலம் பூரா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்கன்றத நீங்க மறந்துறாதீங்க. தேங்க் யூ.